அனைத்து தமிழ்ச் சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வெற்றிதான் முடிவு. முருகனை வணங்கினால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி. வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா என்று சொல்வதற்கு மிக மிக ஒரு கிரகத்தின் அம்சத்தின் தலைவன் யார் என்றால் செவ்வாயுடைய மிக மிக துல்லியமான ஒரு விஷயத்தை நமக்கு வீடு, வாகனம், சொத்து இப்படி நிறையா நமக்கு தேவை உள்ள பொருள் எல்லாம் முருகனுடைய கையில் உள்ளது. அவரை நாம் வணங்கும் பொழுது நம் வாழ்க்கையில் மிக மிக ஓர் இடத்தை நாம் தொடுவோம். சில பேருக்குன்னா பாருங்கள், சொத்தே இருக்காது. அப்படி சொத்தே இருந்தாலும் கைவிட்டு போயிடும். வாகனமே இருந்தாலும் சர்ச்சை பண்ணிவிடுவானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சொத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடனில் இருக்கும். வாங்கினா திருப்பி விற்கிற சூழல் வந்துடும். இதுக்கெல்லாம் நமக்கு முருகனுடைய அருள் இருந்தால் நம்மளை விட்டு அது போகாது. முருகனை மாதம் ஒரு டீப் 6 படை வீடை நாம் ஒரு கோவிலாக போய் வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு சொத்து, வீடு, இடம், வாகனம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவரே பொறுப்பு. அவர் நீதிமான். கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து, இடம், வீடு இப்படி எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவரால் மட்டும்தான் அந்த விஷயத்தை தீர்த்து தர முடியும். அதுக்கு அவருக்கு பரிகாரம் செய்வது இந்த பரிகாரம் செய்தால் உங்களுக்கு வெற்றி உறுதி. 9 அகல் விளக்கு 9 முறை கோயிலை சுற்றி வர வேண்டும். 6 படை வீடு எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, முருகன் கோயிலில் போய் 6 படை வீடில் ஒரு கோயிலில் போயிட்டு 9 விளக்கு அகல் விளக்கு 9 முறை கோயிலை சுற்றி வந்து 1 மணி நேரம் கோயிலில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் வீடு, சொத்து, வாகனம் கிடைக்கும்.